ஹாய் ஹலோ இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தார் டே 21. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னா துபாயில் உள்ள மண்ணடியில் தாங்க இருக்கோம். நான் ஒரு ஹாப்பியாக பேசுகிற வாய்ஸ்லேயே தெரியும். பிகாஸ் நீங்கள் மட்டும்தான் மண்ணடியா அப்படின்னு வீடியோலாம் போட்டு சாப்பிட்டு அமுச்சு விடுவீங்களா? நாங்களும் எங்கள் துபாயிலையும் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான் வந்திருக்கோம். கராமாவில் செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு ஸ்ட்ரீட் ஃபுட். பசங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இஃப்தாருக்கு அபுதாபிலேருந்து கிளம்பி நேராக வந்துட்டோம். டயத்துக்கு வந்துட்டோம். பட் பார்க்கிங்கில் கொஞ்சம் குழப்படி ஆயிடுச்சு. அப்புறம் பார்க்கிங்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயே கிடச்சிச்சு. எதிர்பார்க்காத இடத்துல கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கிங் போட்டுட்டு தண்ணி மட்டும் நோம்பு திறக்க குடிச்சிட்டு அப்படியே என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தால் நிறைய இப்படி அழகாக கலர்ஃபுல்லாக டென்ட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு அப்படி ஒரு விசிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டென்ட்குள்ளே போனோம். மலையாளி ஃபுட்டு தான் இந்த டென்ட்டில். மலையாளி ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அந்த என்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பிள்ளைங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கிற ஃப்ரைடு சிக்கன் தான். பாப்கார்ன் ஃப்ரைடு சிக்கன் அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே 10 dirhams தான். அதே இது ப்ரானில் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கே 10 dirhams. ஸோ அந்த பாக்ஸ் பாப்கார்ன் சிக்கன் சூப்பர் ஒர்த்தி, நல்லாவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதுவே ஒரு ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கடுத்து மலையாளி கடைக்கு வந்துட்டு அங்கே வந்து இந்த கொலக்கட்டை வாங்கி சாப்பிட்டோம். இது காடை முட்டைன்னு சொன்னாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சாதா முட்டை, அப்புறம் பீஃப் கறி, மீன் கறி, கப்பை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து கொலக்கட்டை வித் பீஃப் கறி வாங்கினோம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூஸ் குடிக்க வந்தால் இந்த ஊறுகாய் போகிற இடமெல்லாம் இருந்துச்சுங்க. ஜூஸில் வந்துட்டு என்ன ஜூஸ்னால் இது வந்து ரூ ஹப்ஸால் வாட்டர் மிலான் போட்டு இந்த ஜூஸ் போட்ட வீடியோ கூட நான் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கும். அது வாங்கி குடித்தோம். அது பங்களாதேஷில் ஃபேமஸ். அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டெசர்ட் தாங்க பயங்கர ஃபேமஸ், வைரல். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு கராமாவில் பயங்கர வைரலானது இந்த டெசர்ட்ஸ் தான். அதில் அந்த ப்ரௌனி, பிஸ்தா, சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேங்கோ வந்து ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் அது பக்கத்துலேயே இந்த மாதிரி உட்கார்றதுக்கு வசதியாக சாப்பிட்றதுக்கு டேபிள் மாதிரி போட்டு கொடை போட்டு அழகாக ரமதானுக்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்லாம் பார்க்க, அந்த ஏரியா பார்க்க, மக்களை பார்க்க ரொம்ப கலகலன்னு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட முடியலை. இது வந்துட்டு ஸ்டார்டிங் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய போய் சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக பிள்ளைங்க அவ்வளோ ருசி சாப்பிட்டாங்க. அதுங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் யூடியூப்பில் பார்க்குங்க, சோஷியல் மீடியாலெலாம் பார்க்கும்போது ஆசைப்பட்டுட்டு இருந்துச்சுங்க இப்படிலாம் போய் சாப்பிட்ணுன்னு. எங்களுக்கும் தான் ஆசையாக இருந்துச்சு. பட் இந்தியாவில் போகவே முடியலை, நம்மளால் டைமும் கிடைக்கல. ஸோ இந்த தடவை நல்ல யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஹஃபீஸ் வந்து பாவ் பாஜி வாங்கணுன்னா பார்த்தா பாவ் ஆம்லேட் வாங்கிட்டான். அதனால் இப்படி கொடுத்தோடனே அவனுக்கு ஏமாற்றிட்டான். இது வந்து ஸ்குவிட்டில் சிக்கன் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாங்க. அதை ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். அது ஒன்றே வாங்கி சாப்பிட்டோம். பயங்கர காரம், பட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. சீஸ் ஐஸ்கிரீம் இருந்துச்சு, ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் இருந்துச்சு, குல்ஃபி இருந்துச்சு. ஸோ அதுங்க டிஃப்ரெண்ட்டாக ரெட் வெல்வெட் வாங்கி சாப்பிட்டாங்க. இது என்னமோ பார் இருந்துச்சு, என்னது இதுன்னு சொல்லி கேட்டேன். டேட்ஸ் பார்ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தா டேட்ஸு, கேஷ்யூஸு, அந்த மீன்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பார் மாதிரி ரெடி பண்ணாங்க ப்ரௌனியோட. அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் மட்டும் தான் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீமும் நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்க. அடுத்ததில் வந்துட்டு லாலிபாப் சிக்கன் மோமோஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து ஓமான் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஓமான் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு ஓமான் சிப்ஸில் வந்துட்டு சாஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு, அப்புறம் ஓமான் வைரல் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. ஸோ அடுத்து எதுக்கு போவோமேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தால் இந்த ரமதான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருந்துச்சு. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த மூஸ் தாங்க பயங்கர, இந்த டெசர்ட் தாங்க பயங்கர வைரல் இந்த ஏரியாலேயே. அந்த நாங்கள் சாப்பிட்டோம்ல மேங்கோ அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கூட்டம் இல்லை. நாங்கள் இந்த சைடு வரும்போது ஐஸ்கோலாலாம் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு இந்த இதுக்கு தான். பட் அப்புறம் பார்த்தா செம்ம கூட்டங்க. தொழுதுட்டு அந்த கூட்டம் பயந்ததுக்கு பார்க்கவே முடியல, அவ்வளோ கூட்டம். இந்த மாதிரி தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு அங்கங்கே இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு ஸ்டாலாக இருந்துச்சு. அது பார்த்தா பாம்பே சாட் ஐட்டம்ஸ் ஸ்டால். ஃபுல்லாக சாட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து மெயினாக வந்துட்டு இது நம்மளோட கரும்பு சாறு இருந்துச்சுங்க. நார்மலாக கரும்பு சாறு இங்கே நிறைய பக்கம் கிடைக்கும். ஆனால் என்னென்னா இஞ்சி போட்டு கொடுக்க மாட்டாங்க, இஞ்சி லெமனு. பட் இங்கே இஞ்சி லெமன் போட்டு நம்ம ஊரில் குடித்த மாதிரி அப்படியே ஆக்சுவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஒர்த்து தான். ரேட் வந்து 10 dirhams. பட் இது ஒர்த்து, என்ன எடுத்தாலும் 10 dirhamsங்க.
பானிபூரி மட்டும்தான் 5 dirhams. அதுவும் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாங்க பசங்க. ஓகே, என்னெல்லாம் சாப்பிடுமோ சாப்பிடுங்கப்பான்னு சொல்லியாச்சு. ஸோ கரும்புச்சாறு குடிச்சிட்டு பானிபூரி அவங்க எல்லோரும் வாங்கி கொடுத்து சாப்பிட்டாங்க. பானிபூரி இப்படி தனியாக ஒன்றா கொடுக்குறாங்க, அதை வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படியே பிள்ளைங்க என்ஜாய் சூப்பராக பண்ணுச்சுங்க. அதுங்க நல்லா சாப்பிட்டுச்சுங்க, அதுதான் திருப்தி. என் ஹஸ்பண்டுக்கு தான் அவ்வளோவா பிடிக்காத ஐட்டமாகவே இருக்கேன்னு யோசிச்சுட்டே வந்தார். இந்த கடைக்கு வந்தோடனே தான் அப்படியே பல்ப் எரிஞ்சிருச்சு ஹஸ்பண்டுக்கு. என்னன்னு பார்த்தா அடிச்சதுக்கு கிடக்கு அந்த கதை மாதிரி சிக்கனில் ஸ்டிக்கில், அப்புறம் அந்த மண்ணடியில் நீங்கள் பார்க்குற எல்லா ஐட்டமும் சேமியா உருண்டை, கபாபு, ஐயோ எனக்கு தெரியல சொல்ல, ரோல் ஐட்டம்ஸ்லேயே அவ்வளோ இந்த பாருங்கள் எவ்வளோ கட்லெட்டு அது இதுன்னு சிக்கனு, ஃபிஷ்ஷு, மட்டனு, பீஃபு எல்லாம் மிக்ஸ்டு, ப்ரானு, எக்கு, அந்த சேமியா நெஸ்ட்டு சேமியா இதுன்னு சொல்லிட்டு அது, அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு, மேங்கோ ஜூஸ். இந்த இது ஃபுல்லாமே 10 dirhams தான், இவ்வளவும் சேர்த்தே 10 dirhams தான். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சான். நானும் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அவ்வளோ ஃப்ரைட் ஐட்டம் பிடிக்காதுல்ல, அதனால் அவங்களோட பிடிச்சவங்களுக்கோட ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னாங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ திகட்டிருச்சு, அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம். ஸோ நாங்களும் மண்ணடிக்கு போன திருப்தி எங்களுக்கும். ஏன்னா யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பாங்க பிள்ளைங்கள்லாம், அங்கே போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு. ஸோ எங்கள் துபாயில் சூப்பராக இந்த வருஷம் இந்த கராமா ஃபுட் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஆனால் என்னென்னா கம்மிங் சண்டேயோட இது க்ளோஸ் ஆகுது, 23rd. ஸோ எனிவே நாளைக்கு முடிஞ்சால் போகிறவங்க போகலாம். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இஃப்தாருக்கே போனீங்கன்னா கூட்டம் இருக்காது, இதே இது இங்கே பார்த்துக்கோங்க. மகரிப் இஷா வாங்க சொல்லும் போது இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் தொழுதுட்டு வந்தோம், அதுக்குள்ளேயுமே கொஞ்சம் எங்கள் ஜிஞ்சரை வந்து வெளியில் காமிச்சிட்டு இருந்தோம், அது பார்த்துட்டே இருந்துச்சு அழகாக. அதை பார்க்க வச்சு சாப்பிட்டோம், அதுவும் எங்களை பார்த்து கும்மியாமியான்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உப்பு மாங்காய் இருந்துச்சுல்ல, அது வாங்கி நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல, அது அஃபீஃபா வேணும்னு சொன்னாலும் அவள் வாங்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஜிஞ்சருக்கு காமிச்சிக்கிட்டே சாப்பிட்டா. ஜிஞ்சர் மேலே ஸ்டாண்டு மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு அது பார்த்துட்டே இருந்துச்சு வேடிக்கை. ஆஃபீஸ் வந்து அந்த பைனாப்பிள்லேயும் மாங்காய்லையும் மிளகா பொடி போட்டு நம்ம ஊரில் கொடுப்பாங்களா அப்படி கொடுத்துருந்தாங்க, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இது தொழுக போயிட்டோம். கராமலன் அவங்க ஒரு பள்ளியில் தான் தொழுதோம், பக்கத்துலேயே பள்ளி இருக்குது. தொழுதுட்டு திராவியாக தொழுதுட்டு வெளியே வரோம். இந்த கூட்டங்க இந்த கடையில் ஸ்பைசி கேஃபில் ஒன்றும் இல்லை, அந்த மூஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சுல்ல, நான் அதை தான் அதுக்காக செம்ம கூட்டம். அந்த ஏரியாவே பயங்கர ரஷ் ஆகிடுச்சு. ஸோ நல்ல வேலை நாங்கள் சீக்கிரமாக போய் நல்லபடியாக முடிச்சுட்டு தொழுதோடனே கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.